டாக்காவும் அவ்வாறே செய்தார். மேலும் சரபி டாக்காவால் ஈர்க்கப்பட்டார். ஆனா அவங்களுக்கு முன்னாடி ஒரு யானை கூட்டம், நிறைய வெள்ளை சிங்கங்கள் ரொம்ப நெருக்கமா இருந்துச்சு. வெள்ளை சிங்கங்கள் உண்மையில் அவர்களுக்கு மிக நெருக்கமாக இருந்தன. ஏனென்றால் அவை உயரமாக குதித்து ஒரே பாய்ச்சலில் மலைகளை கடந்தன. அவர்கள் கீழே இருந்து இங்கே வருகிறார்கள். வெள்ளை சிங்கங்களிலிருந்து தப்பிக்க அவர்கள் ஏதாவது செய்ய வேண்டியிருந்தது. சரபி ஒரு மரத்தின் மீது ஏறி தேனீக்களின் கூட்டை கிழித்தாள். இதனால் எங்கு பார்த்தாலும் தேனீக்கள் நடமாட்டம் ஏற்பட்டு யானைகள் அவதிக்குள்ளாகின. யானைகள் ஓடிய போது வெள்ளை சிங்கங்கள் யானைகளிடம் சிக்கின. அவர்கள் வெள்ளை சிங்கங்களிடமிருந்து தப்பிக்கிறார்கள். ஆனால் சரபி மரத்திலிருந்து மீள முடியவில்லை என்று காட்டப்படுகிறது. அவள் ஒரு கிளையில் தொங்கிக் கொண்டிருந்தாள். அது உடைந்த போது அவள் யானை கூட்டத்தில் விழுந்தாள். யானைகள் அவளை மிதிக்கும் முன் முஃபாசா விரைந்து வந்து அவளை ஓரமாக நகர்த்தி தன் உடலால் அவளை கவசமாக்கினான். அவன் அவளை காப்பாற்றினான். யானை கூட்டம் மலைகளில் ஓடிக்கொண்டிருந்தது. அவற்றின் வேகமான ஓட்டத்தால் மலைகளின் சுவர்கள் உடைக்கத் தொடங்கின. வெள்ளை